ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். இன்றைக்கான வீடியோ வந்துட்டு டாக்டர் அம்பேத்கரை பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. இன்றைக்கி வந்துட்டு டாக்டர் அம்பேத்கரோட நினைவு நாள். அதனால் ராஜா ராணி ராஜா யூடியூப் சேனல் சார்பாக அவரோட நினைவு நாளை நான் மனசார அவரை நினச்சி நான் வணங்குறேன். அதே மாதிரி நீங்களும் அவருக்கு வேண்டிட்டு ஒரு எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் அவரை மனசில் நினச்சி அவருக்கு வேண்டிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். சரி, நாம் வீடியோக்குள்ளே வந்துடலாம். இன்றைக்கி டாக்டர் அம்பேத்கரை பற்றின சில குறிப்புகள் தான் இன்றைக்கான வீடியோ. அதாவது அம்பேத்கர் வந்துட்டு ஜாதி, அந்த காலத்தில் ஜாதிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வுலாம் நிறைய இருந்துச்சு. அப்போ இவர் அந்த ஜாதிங்கிறதே இல்லாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எல்லாருமே எல்லா இனத்தவரும் சரி சமங்கிறத இவர் கஷ்டப்பட்டு போராடி மக்களுக்கு புரிய வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நீ பெரிய ஆள் நான் சின்ன ஆள் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு இல்லாத மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. சரிங்களா? அப்பேற்பட்ட தலைவர் தான் நம்மளோட டாக்டர் அம்பேத்கர். சரிங்களா? அதனால் நீங்கள் மற்ற விஷயங்களை நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆனால் நம்ம நாட்டுக்காக கஷ்டப்பட்டு போராடி நம்மளோட சுதந்திரம் என்னங்கிறத, நம்மளோட சுதந்திரத்தை யார் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஒரு ஏற்றத்தாழ்வே இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம நாட்டில் ஒரு சிலர்ல நிறைய தலைவர்கள் பாடுபட்டிருக்காங்க. அப்பேற்பட்ட தலைவரில் ஒருத்தர் தான் நம்மளோட டாக்டர் அம்பேத்கர். சரிங்களா? அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த அம்பேத்கரை பற்றின ஒரு சில கருத்துக்களை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பழைய யூத் கேர்ள்ஸ்கிட்ட கேட்டோம்னா, அம்பேத்கரை பற்றி கேட்டோம்னா அப்படியே ஒவ்வொரு வரியும் அப்படியே புட்டு வைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க கால யூத்து பாய்ஸ் கேர்ள்ஸ்டெல்லாம் கேட்டோம்னா, அவர் யார், அவர் நம்மளுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம், அதாவது எப்படின்னா 5வது 6வதுக்கு மேலே ஒவ்வொரு புக்குலேயும் அம்பேத்கரை பற்றி ஒரு சில குறிப்புகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அம்பேத்கரை பற்றி குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? அந்த காலத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதாவது மேல் ஜாதியினர் கீழ் ஜாதியினர் இவங்க தான் கோயிலுக்குள்ளார போகணும். இவங்க கோயிலில் மேல் ஜாதிக்காரங்க கோயில் உள்ளார போய் சாமி கும்பிடலாம். அதுக்கு கீழ்பட்டவர் கோயிலுக்கு வெளியில் தான் சாமி கும்பிடுன்னு அப்படி அந்த காலத்தில் நிறைய பாகுபாடெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பாகுபாட்டை எல்லா இனத்தவரும் கோயிலில் போயிட்டு உள்ளார போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த அம்பேத்கர் என்ன பண்ணார், ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு போராடி எல்லா இனத்தவரும் போய் கோயில் உள்ளார சாமி கும்பிடணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அந்த சுதந்திரத்தை நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்டவர் தான் நம்மளோட டாக்டர் அம்பேத்கர். அதனால்
ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை நான் உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அம்பேத்கரை பற்றி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்துட்டு குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? நம்ம நாட்டுக்காக போராடிய தலைவர்களை பற்றி ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? அது இப்போ இருக்க ட்ரெண்டிங் கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு சொல்லி கொடுக்கணுங்கிறது இல்லை. இந்த பள்ளி போகக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்துட்டு அம்பேத்கரை பற்றி தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்பேற்பட்ட பெருந்தலைவர் தான் நம்மளோட அம்பேத்கர். அதனால் அவரோட நினைவு நாள். அதனால் நீங்கள் எல்லாரும் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒரு 2 செகண்டு அவருக்கு வேண்டிட்டு டைம் ஒதுக்கி அவருக்கு வேண்டிட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அடுத்தது அம்பேத்கர் யாருக்காக எதுக்காக கஷ்டப்பட்டாரு சிரமப்பட்டாருங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் அதுக்காகத்தான் சரி இன்னைக்கு வந்துட்டு இதை ஒரு வீடியோவாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு போடலான்னு தான் இன்னைக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதனால அவரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்ததுனால வீட்டில் கொஞ்சம் எனக்கு ஒர்க்கு இருக்குது. அதனால் மறுபடியும் அடுத்தடுத்துள்ள வீடியோஸில் வந்துட்டு நம்மளோட பெருந்தலைவர்களை பற்றி அவங்களோட பிறந்த நாள் இறந்த நாள் இந்த மாதிரி வர்றப்ப அந்த மாதிரி பெருந்தலைவர்கள் யார் எதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஒரு வீடியோலையும் நான் கண்டிப்பாக போடுவேன். எனக்கு இப்போ டைம் இல்லாததுனால ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட மாதிரிக்க நீங்களும் உங்களோட குழந்தைங்களுக்கு நம்மளோட பெருந்தலைவர்கள் எதுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க பாடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களையும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்காக உங்கள் குழந்தைங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க. அவங்க பிறந்த நாள் இறந்த நாள்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வேண்டிட்டு ஒரு 2 நிமிஷமாவது அவரை நினச்சி பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள். நான் சொன்ன கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். என்னோட வீடியோ பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.